யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அவருடைய 13 முதல் 17 வரை உள்ள வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போமாக. கண்டு Praise the Lord. Hallelujah. தேவனுடைய ஆலயம் வியாபார வீடாக மாறுவது. ஆமென். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் உட்கார்ந்திருக்கிறது கண்டார். 16 பிற்பகுதி சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். ஆமென். தேவனுடைய ஆலயத்தை வியாபார வீடாக்காதிருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தேவாலயம் என்றால் ஒரு தனி விசுவாசி ஒன்று, தேவனை ஆராதிக்கிற இடம் ஒன்று. 2 காரியங்களாக இதை பிரிக்கலாம். அல்லேலூயா. ஒன்று தனிப்பட்ட நபர், தேவனுடைய ஆலயம். இன்னொன்று நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற இடம், தேவனுடைய ஆலயம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. தேவனுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். ஆமென். ஒரு வியாபார வீடாக அநேகருடைய இருதயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வியாபார வீடாக தேவ சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இது எப்படி மாறும் என்பதை கூட நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. கர்த்தர் முதலாவதாய் நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் யாரு? நாங்கள். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நாங்கள். பக்கத்துல எப்படி சொல்லுங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயம். கவனம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம். வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? அல்லேலூயா. சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து விடாது. அழகா சொல்லப்பட்டது, தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயம், என் தேவன் தங்கும் வீடு, என் தேவன் அமர்ந்திருக்கிற இடம். இது நான் எப்படி ஆக்கக்கூடாது? வியாபார வீடு ஆக்கக்கூடாது. ஆமென். அப்ப வியாபார வீடு என்றால் என்ன? தேவன் விரும்புவதற்கு எதிர்மாறாக சிந்திப்பது எல்லாமே என்னதான்? வியாபாரம். புரிந்து கொள்ளுங்க. அது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டை. லூக்காவில் வாங்க பார்க்கலாம். 19:46 வாசிங்க. என்னுடைய வீடு. என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. சே, இவ்வளவு அழகான வார்த்தை. ஆமென். என்னுடைய வீடு
ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே கள்ளர் குகை. இங்கு என்ன வீடு? வியாபார வீடு. அங்க என்ன சொல்லி இருக்கு? கள்ளர் குகை. ஆமென், ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரெண்டு விதம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆமென். வியாபாரம் என்றால் பக்தி விருத்திக்கு அல்லாததை சிந்தித்துக் கொண்டிருப்பதே என்னது? வியாபாரம். புரியுதா இல்லை? நீ சிந்திக்கிற சிந்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான சிந்தையா இருக்க வேண்டும். ஆமென். காலையிலிருந்து தூங்க போவதில்லையும் உலகத்துக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய இருதயம் அல்லேலூயா தேவனுடைய வீடு அல்ல, அது ஒரு வியாபார வீடாக மாறிவிட்டது. புரியுதா இல்லையா? தேவ பிள்ளைகள் நம்முடைய சிந்தையை யார் அறிகிறார்? 139 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், நினைவுகளை எல்லாம் தூரத்து தருகிறேன். நம்முடைய நினைவு எங்கே தருகிறார்? தூரத்து. அப்ப நீ என்ன நினைக்கிறார்? பக்தி விருத்திக்கு ஏதுவானதா? பரிசுத்தத்துக்கு ஏதுவானதா? இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னோக்கி போக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டது. நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா இல்லையா? ஆயத்தம் இல்லை என்றால் ஆயத்தப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டுமே, வேதத்தை வாசிக்க வேண்டுமே, கேட்கிற சத்தியத்தை கீழ்ப்படுத்தி வாழ வேண்டுமே. இந்த ஒரு துடிப்போடு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும். அதுதான் பக்தி விருத்தி அடைவதற்குரிய சிந்தை. உலகத்துல 1000 நமக்கு வரும், 1000 போகும். போனாலும் திருப்பி வரும். அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அதை குறித்து நீ கவலைப்படுகிறாய் என்றாலே உன் இருதயம் என்னவா இருக்கிறது? வியாபார வீடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னும் சம்பாதிக்கணும். அதாவது கடைசி நாள்ல சொன்னேன், என்ன விளையாட்டு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ரம்மி விளையாடுற யாராவது? நீ டம்மியா மாறிடுவ. அந்த ரம்மி என்னென்னமோ இருக்குன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த ஏரியா திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இந்த ரம்மி இந்த மாதிரி பணம் ரெட்டிப்பு படுத்துகிற, உன்னை ஏமாற்றி பாதாளத்தில் தள்ளுகிறதான சில சம்பவங்கள் இதுல வருது, மொபைல்ல வருது. தம்பி கவனம், தங்கச்சி கவனம். ஒரு தங்கச்சி சொன்னாலாம், நீ ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா? நான் வீட்டில் இருந்தே செய்கிறேன். செஞ்சிருவேன், நீ சரியா செய்வேன். என்ன செய்கிறாய்? பிசினஸ். ஓஹோ, வீட்டிலேயே பிசினஸா? என்ன? ஆன்லைனில் சில பொருட்கள், துணிகள், இவைகளை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் அனுப்பி, அவருடைய மாடலை அனுப்பி, வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பண்றேன், அனுப்பி கொடுக்குறேன். நீ தொலைஞ்ச, உன்னை இனி யாராலே காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான். அப்படி நீ பிஸ்னஸ் பண்ணணும்னா வீட்டை விட்டு வெளியே வா, பணத்தை கொண்டு போய் கடையில் வாங்க, வீடு வீடாக கொண்டு கொடு. பிஸ்னஸ் அது நியாயம். மொபைலில் ஆன்லைனில் பண்ணுற பிஸ்னஸ் உன்னை படுபாதாளத்தை கொண்டு போகும். உன் கண்ணீரின் வாழ்க்கையை உன் வாழ்க்கை முடியும். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்குரியதான ஆப்கள் நிறைய இருக்கு. அது பணம் சம்பாதிக்கிறது அல்ல, பணத்தை முழுங்குகிற முதலைகளாகும். ரம்மி ஓப்பன் பண்ணால் ஒரு ஆள் சொல்கிறா, அப்படி சார் அது ஓப்பன் பண்ணால் திருப்பி அது அடுத்த செக்ஷனுக்குள்ளே வான்னு சொல்லுமா. அடுத்த செக்ஷனில் கை வச்சுட்டாலே நீ விட்டாலும் அது விடாது. நீ விட்டாலும் ஏன் நான் உங்களுக்கு 10,000 ரூபா போடுறேன்,
போட்டாச்சா? இனி அதுக்கு நீ பதில் சொல்லணும் இல்லையா? அவனே போட்டுறான் படம். எதுக்கு ஒன்று லாக் பண்ண வைக்க? 10,000 உங்களுக்கா போடுறேன் சார், கடன் 10,000. ஓகே சரி, அடுத்தது அதுக்கு ஏனுங்க, அடுத்த 10,000 வந்துருச்சு, 20,000 ஆயிடுச்சு. ஓ உடனே சொல்ல அப்படி. ஓ அப்போ சரி, நான் என் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் அனுப்புகிறேன். இவனை அனுப்பியாச்சு, அவனும் போடுறான், இவனும் போட்டாச்சு, பல லட்சம் சிக்கலில் மாட்டியாச்சு. நீ வெளியே வர முடியாது. அநேகம் மென்டலாகி நடக்கிறாங்க, அநேகம் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, அநேகர் குடியிருக்கிற தங்களுடைய வீடையே வித்திருக்கிறாங்க. அதனால் பணம் ரெட்டிப்பு பண்ணுகிற தொழில் பண ஆசையை தூண்டி உன்னை பாதாளத்தை கொண்டு போகிறதான ரம்மி என்றும் இன்னும் பல ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கிறது. தயவு செய்து வரிகளை போன அட்டென்ட் பண்ணு, வர்ற வாட்ஸ்அப்பில் உள்ள காரியத்தை பாரு, அதோடு நீ நின்னுக்க. தேவையில்லாத இடத்துல நீ இறங்குனா உன்னை காப்பாற்றுறதுக்கு உலகம் நினைச்சால முடியாது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நிறைய கேள்வி ஆச்சரியமா இருக்கு, என்னங்க எப்படிங்க மாட்டுறாங்கன்னு கேட்டால் அடுத்து என்ன, பங்கு சந்தையா? ஆமாம், ஷேர் மார்க்கெட். அது ஒன்று கொடு 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 கொடுத்தவனை ஷேர் பண்ணிடுவான். ஷேர் பண்ணி கிட்னி தனியாக வெட்டி, ஹார்ட்டை தனியாக வெட்டி, நுரையில் தனியாக வெட்டி, இருக்கிற எல்லா மாங்காய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருவான். பிரித்து தனித்தனியாக ஷேர் பண்ணிடுவான். ஆமாம், எந்த காரணத்தினாலையும் பண ஆசையாகிய அந்த பேய் ஒரு தேவனுடைய பிள்ளையை பிடித்தால் தேவன் வாசம் பண்ணுகிறவனுடைய ஆலயம் ஹல்லேலூயா வியாபார வீடாய் மாறிவிடும். நியாயமா சம்பாதி. ஆமென். நியாயமா ஒரு தொழில் செய், நியாயமா செய். அதில் எந்த ஒரு மிக்சிங்கும் இருக்கக்கூடாது, நியாயமா இருக்கணும் தொழில். வேத ஒழுங்குக்கு மாறா நீ செய்தால் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். என்றைக்கான நியாயம் இருப்பார். வேத ஒழுங்குக்குள்ள நில்லு. ஆமென். எந்த தொழில் செய்தாலும், நீ பிசினஸ் பண்ணாலும் சரி, எதை செய்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்துக்குள்ள நில்லு. இல்லை என்றால் உன்னுடைய இருதயம் ஆகிய தேவனுடைய வீடு என்ன வீடு? வியாபார வீடாய் மாறி போகும். அதான் விஷயம். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டு? கள்ளர் குகை. என்னது? சத்தமா சொல்லுங்க. கள்ளர் குகை லூக்காவில் சொல்லப்பட்டது. கள்ளர் குகை என்றால் என்ன தெரியுமா? கள்ளனுடைய வேலை என்ன? திருடுவது. அப்போ உன் ரட்சிப்பை திருடுகிற பாவமாய் மாறும். பாவமாகிய இச்சை, மாமிச இச்சை, வேசித்தன சிந்தை, விபச்சார எண்ணங்கள், அருவருப்பான சுபாவங்கள், சிந்தைகள் உனக்குள் இருக்கிற ரட்சிப்பையும் உன் பரிசுத்தத்தையும் அதை நிச்சயம் திருடும். யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அல்லேலூயா. சாத்தானுடைய ஒரே ஒரு வேலை, ஆமென், என்ன வேலை? திருடுறது, அடுத்தது ஒன்று கொல்றது, அடுத்தது அழிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு, நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, பற்றுதல், அதை சத்துரு திருடுவதற்காக ஷோ காட்டிதான் வருவான். எப்படி வருவான்? கவர்ச்சி. என்னது? கவர்ச்சி. அதாவது ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் அல்லேலூயா பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தரோடு உலாவுகிறவர்களாக இருந்தார். அதை பாருங்க, அந்த 3வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை என்ன சொல்லப்பட்டு? ஆதியாகமத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா! ஹல்லேலூயா. தேவன் ஆயத்தப்படுத்தின ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த ஆதாமி ஏவாளையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும்படியாய் கர்த்தர் பகல் குளிர்ச்சியான நேரத்தில் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அவர் அவர்களை சந்திக்க வருகிறார்? அவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின தோட்டம். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்துக்குள் இருக்கிறதுனால கர்த்தர் வரார். ஆமென். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தோட்டம் தேவ சபையாகிய தோட்டம். தோட்டம் என்றால் அதற்கு வேலை உண்டு. வேதம் அழகா
சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க பாவம் செய்த போது, தேவனுடைய கட்டளைக்கு மீறின போது, அவருடைய தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்? வெளியே. அப்ப தோட்டத்துக்கு என்ன இருக்கு? வேலி. அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை மீண்டும் புசித்தான்னா அவன் சாகாமலே பாவியா இருப்பான். அதுக்கு வேற அதுக்கு விளக்கம் வசனங்கள் இருக்கு, அதை நான் போதிக்க விரும்பல. அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி மரணமே, அதை புசித்தால் அவனுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. போய் அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக அவன் மீறினதுனால, அல்லேலூயா, தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டான். ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் காவல் பண்ணினார். அந்த வழியை தேவன் காவல் பண்ணலைன்னா அதை காலம் பூரா புசித்து சாகாத பாவியா இருந்தோம். எவ்வளவு பயங்கர சம்பவம். ஆனா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது, ஆமென், அல்லேலூயா, ஜீவ விருட்சத்தின் கனி அங்க நாம் புசிப்போம். ஆமென். 1000 வருஷம் ஆட்சியில இயேசுவின் வருகையில் கொள்ளப்பட்டவர்கள் எந்த சரீரம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும், மற்றவர் எந்த சரீரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும், அந்த 1000 வருஷம் ஆட்சியில் நமக்கு என்ன வேலை என்றெல்லாம் வேதத்தில் ரகசியங்கள் இருக்கு. 1000 வருஷம் ஆட்சியில, அல்லேலூயா, நமக்கு தேவன் கொடுக்கிற சரீரம், ஆமென், மகிமை அடைந்த சரீரம். இந்த பூமியை அந்த 1000 வருஷம் மகிமையடைந்த சரீரத்தில் இருந்து ஆளுவோம். யாரை ஆளுவோம்? மாமிச சரீரத்தில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, உலக மக்கள். அவர்கள் என்று பாவம் செய்ய மாட்டார்கள். ஏன்? பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசானவன் 1000 வருஷம் எங்கள் சங்கிலில பாதாளத்தில் கட்டப்பட்டது. அன்று பாவமே இல்லாத பூமியாய், பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசு இல்லாத பூமியாய் காணப்படும். அன்று அவர்கள் மாமிச சரீரத்தில் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. காரணம், பாவம் செய்யறவங்க பாதாளத்தில் நடக்கிறான். அந்த மாமிச சரீரத்தில் இருக்கிற ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அங்க வைப்பார். அது ஆச்சரியம் என்னன்னா, அல்லேலூயா, இன்னைக்கு நம்மள அநேகருக்கு அமெரிக்கா தெரியாது, இஸ்ரேல் தெரியாது. ஒருவேளை இங்க இருக்கிற ஒன்றை ஆளுகை செய்வதற்கு அமெரிக்காவில் கொண்டு உங்கள சிலர் எங்க இஸ்ரேல் தேசத்தை அனுப்பிப்பாரு. ஏன்னா உலகம் பூமி முழுவதும் ராஜாதி ராஜாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. பூமி முழுவதும் ராஜாதி ராஜாவை நம்முடைய அருமை ஆண்டவர் உலகத்திய ஒரே அதிகாரத்திற்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். அன்று நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இயேசுவோடு கூட இருந்து, ஆமென், இந்த பூமியை நாம் ஆளுகை செய்வோம். அதாவது பக்தன் சொல்லுகிறார், இன்று தேவனுக்கென்று அதிகமாய் சுவிசேஷம் அறிவித்து பாடுபட்டு கர்த்தருக்கென்று ஓடி ஓடி ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறவர்கள், அவர்களுக்கு அன்று ஆளுகை அதிகமான அதிகாரத்தோடு கற்றுக் கொடுப்பார். இன்று இந்த பூமியில் ஆளுகை எப்படி இருக்கு கொஞ்சம் மனசுல வச்சுடுங்க. பரலோகத்திலேயும் பிரதான தூதர்கள் உண்டு, சிறு தூதர்கள் உண்டு. ஆமென். தேவனுடைய கட்டளையின்படி செயல்படுகிறவர்கள், அதாவது தேவ ஜனங்களுக்கு யுத்தம் செய்கிற தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. செய்தி தகவல் கொடுக்கிற தூதன் உண்டு. மரியாளிடத்தில் தகவல் கொடுக்க வந்தது அது தூதன். தூதன் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேப்ரியல். மிகாவேல் தூதனுக்கு வேலை இருக்கு.
ஒவ்வொரு தூதர்களுக்கும் அவர்களுக்கு தேவன் ஒப்புவிக்கப்பட்ட பணிகள் இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாவலுக்குரியதான தூதர்கள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதுகாவல் தேவன் தூதர்களை அனுப்பியிருப்பார். தூதருடைய பாதுகாவல் ஒவ்வொரு நபருக்கு இருக்க வேண்டும் என்றால் வேத சத்தியத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தூதருடைய பாதுகாவல் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால் உன் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறோம்? தேவனுடைய பாதுகாவல் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், யோபு குறித்து கர்த்தர் சொல்லும் போது 1ஆம் வசனம் வாசிப்போம். 1:1 இருந்தால் உத்தமன் சன்மார்க்கன் பயந்து ஆஹா, அப்ப அவனுடைய குவாலிபிகேஷன் குவாலிட்டி, ஆமென், குவாலிட்டி, அவன் என்ன குவாலிட்டி உள்ளவனா இருக்கிறான்? ஒன்று, அவன் என்னது? உத்தமன். அடுத்தது சன்மார்க்கன், பாவஞ்சியாதன். அடுத்தது தேவனுக்கு பயந்தவன். அடுத்தது பொல்லாப்பு விலகுதல். இது தேவன் விரும்புகிற காரியம். பாருங்கள், கீழே வரும்போது 10ஆம் வசனம் வாசிப்போம். அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலி வைத்திருக்கிறார். யாருடைய வீட்டுக்கு வேலி? யோபுடைய. யோபியார் உத்தமன், யோபியார் சன்மார்க்கன், யோபியார் தேவனை பயந்தவன், யோபியார் பொல்லாப்பு விலகுதல். சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ உனக்கு தேவ பாதுகாவல் இருக்கணும்னா இந்த ஒழுங்குக்குள்ள நீ வரணும். வரணுமா இல்லையா? நீ எப்படியோ வாழ்ந்து எதையோ சிந்தித்து எதையோ செய்து தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு தேவ பாதுகாவல் இல்லை. தேவ பாதுகாவல் இல்லாத நாள் தான் பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சமாதானம் இழந்து மொத்தத்தில் எல்லாம் நொந்து போய் கைவிட்ட நிலையில நீ காணப்படுவது. பிரச்சனை இருந்தாலும் உனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஆமென். தேவனோடு கூட இருப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை பிரியமா வாழ்ந்தா என்னதான் கஷ்டம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும் உள்ளான நிலையில் ஒரு சமாதானம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம காட்டி வாழ்ந்தால் அந்த சமாதானம் எடுபட்டு போயிடும். பிரச்சனையும் சமாதானம் இல்லாமையும் ஒன்றை போட்டுன்னு நெருக்கும். அந்த சமாதானம் இல்லாதனால தான் அநேக தற்கொலை பண்றது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறது முதல்ல சமாதானம். அந்த சமாதானம் தேவனுடைய சமாதானம். ஆமென். அது உனக்கு கர்த்தர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வேலிக்குள் நீ வா. அன்று ஏதேனில் ஒரு வேலி வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் அந்த வேலிக்குள்ளதான் இருந்தாங்க. எப்ப மீறினாங்களோ ஹல்லேலூயா அப்ப தோட்டத்துக்கு வெளியே தந்தாங்க. இன்று உனக்கு ஒரு சபையாகிய தோட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தோட்டத்துக்கு கர்த்தர் ஒரு வேலியை வைத்திருக்கிறார். அந்த வேலிதான் உபதேசமாகிய வேலி, சத்தியமாகிய வேலி. சத்தியமாகிய வேலிக்குள் நீ நிற்கிற வரையிலையும் தேவனுடைய பாதுகாவலை கொண்டு என்பதை மறந்து விடாது. ஆமென். அந்த பாதுகாவலை இழக்க காரணமே கர்த்தர் உனக்கு கொடுத்த சத்தியமாகிய உபதேச சத்தியங்களுக்கு வெளியே வந்து விட்டார். அந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தேவன் கொடுத்த சத்தியம், உனக்கு உன்னோடு போதிக்கிற சத்தியம், உனக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தியம். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சத்தியங்கள். ஹல்லேலூயா. அதற்குள் நீ அர்ப்பணித்து நிற்கும் போது உன்னுடைய உள்ளான நிலை, உன் குடும்பம், உன் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க? சமாதானமாக. பிரச்சனை வரும், ஆனா வந்தாலும் வந்தது போல அல்ல, அது எப்படி போகுதுன்னு உனக்கு தெரியும். ஏதோ சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியா ஓடிப்பார். கையை தட்டி கத்துற மையம். ஹல்லேலூயா. உபாகமம் 28 வசனத்தை வாசிப்போமாக.
எழும்பும். சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி கர்த்தர் முறியடிக்க பண்ண வேண்டுமா? உனக்கு எதிராக எழும்புகிறதான சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க பண்ண வேண்டுமா? என்ன செய்ய? 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசி. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி செவி கொடுக்கும் போது ஆமென். மேன்மையை தாரும் என்று நீ கேட்கண்டா. ஆண்டவர் அதை தாரு இதை தாரு கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும். கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும். ஆமென். ஹல்லேலூயா. கேட்காமலே உனக்கு இதை கர்த்தர் கொடுப்பார் ஐயா. சத்தியத்தை கீழ்ப்படிந்து பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார். தேவனுடைய வார்த்தை முன்னால் உண்மையாக வாழ தீர்மானித்து பார். அங்கே உன்னோடு தேவன் இருந்து கிரியை செய்வதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய புரிந்து வாசிப்போம். ஒரு மணியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார். எதிரா வரமாட்டாங்க என்று வேதம் சொல்லவில்லை. ஆமென். பிரச்சனை வராதென்று வேதம் சொல்லல. வியாதி கஷ்டம் வராதென்று சொல்லவில்லை. வரும். 7 மணியாய் உனக்கு முன் ஒரு வழியாய் உனக்கு விரோதமா வரும். திரும்பி பார்க்கும்போது எந்த வழியா போச்சு உனக்கு தெரியாது. காரணம் 7 வழியா போகும். தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீ தீர்மானம் எடுத்து பாரு. உனக்குள்ள வருகிற சமாதானம் நதியை போல் வரும் என்று சொல்றான். சமாதானம் நதியை போல். வாசிப்போம் சொன்னது என்னவென்றால் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாய்படி செய்கிறேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. எப்படி பண்ணுகிறாரோ சமாதானத்தை நதியை போல். அப்போ நதி பாய்ந்து வருது என்றால் அது போற இடம் பூரா என்ன செய்யும்? செழிப்பாக்கும். நதி போற இடம் பூரா என்ன செய்யும்? செழிப்பாக்கும். அதுபோல நதி பரிசுத்த ஆவியானவராகிய நதி. உனக்குள்ள உன் வாழ்க்கையில கடந்து வர நீ இடம் கொடுக்கும் போது வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் சமாதானம் உண்டாக. ஒரு நதி எப்படி தேசத்தை செழிப்பாக்குமோ அதுபோல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது தேவனுக்கு வருகிற சமாதான நதி. ஆமென். உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன் குடும்பம் மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாம் சொல்லலாம். இந்த கட்டளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். பாருங்க, கர்த்தர் சாமுவேலை அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். சத்தத்தை கேட்டவனுக்கு எந்திரிச்சு எங்க ஓடுறான்? ஏலிகிட்ட ஓடுறான். ஐயா, என்ன அழைச்சிங்களா? இல்லையே, போய் படுத்துக்க. திரும்பவும் போய் படுத்தான். திரும்பவும் கர்த்தர் அழைத்தார். திரும்பவும் எந்திரிச்சான். திரும்பவும் அங்க ஓடினான். அப்பதான் ஏலி புரிந்து கொண்டா, சாமுவேலை அழைத்தது மனிதன் அல்ல, தேவன். ஏன் கர்த்தர் அவனை சந்திக்க வந்தார்? ஏலியின் சன்னதிகள் எல்லாம் வழிமாறி போகும்போது, ஏலியின் சன்னதி எல்லாம் தேவ சித்தத்தை செய்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கும் போது, தேவ சித்தம் செய்ய ஒருவன் கடந்து வருகிறான். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய ஆலயத்தில் தேவ சமூகத்திலே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணப்பட்டவன், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன். அதே ஏலியின் குடும்பத்தில் ஏலியின் சந்ததிகள் ஒரு பக்கம் படுத்திருக்கிறாங்க. ஏலி ஒரு பக்கம் படுத்திருக்கிறான். ஆனா கர்த்தர் சந்திக்க வந்தது
கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட சாமுவேலை சந்திக்க யார் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதுதான் கர்த்தருடைய வேலை. ஒரு வழியாக வருவார்கள், வரமாட்டார்கள் சொல்லல. பிரச்சனை வராதென்று சொல்லல. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஆயுதம் உனக்கு எதிராக உருவாக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லல. ஆமென். உருவாக்குவார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், போராட்டங்களை உருவாக்குவார்கள், எதிர் செயல்களை உருவாக்குவார்கள். நீ கர்த்தருக்குள்ள இருந்தால் அது வரதும் தெரியாது, அது ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரோட சரியா இருக்கணும். புரியுதா இல்லையா? என் கண் முன்ன நீங்க சரியா இருக்கலாம், அவர் கண் முன்ன சரியா இருக்கலாம். தேவனாத்தான் விரும்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் சமாதானம் உண்டாகணுமா? நீ வேற ஒன்றும் யோசிக்காத. ஒரு தாந்த நேரம் சொன்னேன், ஜெபிக்கிறது பல விதம் இருக்கு. அது தேவன் விரும்புகிற ஒரு விதத்தை புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்புதலும் ஒரு ஜெபமாகத்தான் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததும் ஜெபம். அது ஜெபங்களாகும். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் என்னத்தை அனுப்பி விட்டாரு? கொள்ளிவாள் சர்ப்பம். முறுமுறுத்த இடத்துல இல்லை, கிரிச்சு கர்த்தர் எதிராக செயல்பட்டார். முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பின் குரலை கர்த்தர் கேட்கும்போது சந்தோஷப்படுவாரா? இல்லை. வாழ்க்கையில் பிரச்சனை வந்து குறை வந்து போய் நெருக்க முறுமுறுக்க கூடாது. 1 கொரிந்தியரில் 10வது அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். 1 ஒரு சில வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். பார்த்தீங்களா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள், அவர்கள் மோசைக்குள் என்று சொல்லுவாங்க. 2 விளக்கம் இருக்கு, அது தனி. ஆனாலும் நான் பொதுவாக சொல்லி போறேன். அடுத்தது ஞான போஜனத்தை கூட ஆண்டவர் சொல்றது ஜீவாப்பம் நானே. அவர்கள் எதை சாப்பிட்டாங்க? மன்னா. ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஞானபானம் எப்படின்னு தண்ணீரை, அந்த தண்ணீர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்னது? பரிசுத்த ஆவியா. பழைய ஏற்பாட்டில் கன்மலையின் தண்ணீர். அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? ஆமென். சொல்லப்படுது. வாசிப்போம். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவர்கள் கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்றாலே ஏது? பரிசுத்த ஆவியாகி ஜலத்திலிருந்து குடித்தார் என்பது அர்த்தம். அந்த கன்மலை யாரை காட்டுகிறது? கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். அப்படி உண்டு கர்த்தர் ஓமிக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது நல்ல புரிந்து. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் என்னங்க இது கவனிங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தும் என்ன இருந்தும் ஞானஸ்நானம் எடுத்தும் ஞான போஜனத்தை புசித்தும், அடுத்தது ஞானபானத்தை குடித்தும் ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்றாங்க. எல்லாம் இருந்தும்
அநேகம் பேர் மேல் எப்படியா தேவன் பிரியமா இருக்கல. ஏங்க இது தேவன் பட்சபாதம் செய்தாரா? சொல்லுங்க. ஏன் பிரியமா இருக்கல? அவர் பிரியப்படாத காரியங்கள் இருக்கிற இடத்தில் எப்படி அவர் பிரியப்படுவார்? தேவன் வெறுக்கிற குணம், தேவன் வெறுக்கிற சுபாவங்கள், தேவன் வெறுக்கிற நடைமுறைகள் உனக்கு நீ இருக்கும் என்றால் கர்த்தர் எப்படி உன்னிடத்து பிரியப்பட முடியும்? அதான் சொல்ல வாசிப்போம். ஐயோ, எங்க போய் சேரல, கானானுக்கு போகல, அங்கேயும் அழைச்சிட்டான். எவ்வளவு பெரிய காரியம். அப்போ நம்ம ஞானசாரம் எடுத்தது ஓகே, மனம் திரும்பினது ஓகே, அவர்கள் எய்த்த விட்டாங்க உண்மை. ஞானசாரம் எடுத்தாங்க எதுக்குள்ள செங்கடல் வழியாய். அல்லேலூயா. பரிசுத்தாவை நாம் பெற்றோம். அவர்கள் பரிசுத்தாய் அடையாளமாய் கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. ஆனால் நம்ம தேவன் பிரியப்படாத குணங்கள் ஏதாவது இருக்கான்னு தேடணும். புரியுதா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய இருதயமாகிய தேவாலயத்தை எதாக்காதுங்க, வியாபாரம் வேட்டுக்கிட்டு கொடுக்காங்க. இறுதியமாக தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யாதுங்க, கள்ளர் குகையை மாற்றினாங்க. பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பதுதான் கள்ளர் குகை. ஆமென். உலகத்துக்குரிய காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் வியாபாரம். ஆமென். அதே இதை தேவனுடைய சபைக்குள்ள கத்து காட்டுகிறார். அல்லேலூயா. தேவ சபைக்குள் வருகிற, ஆராதிக்க வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்துக்குரிய நன்மைக்காக அல்ல. அல்லேலூயா. இங்க போதிக்கப்பட வேண்டியது உலக ஆசீர்வாதத்தை அல்ல. ஆமென். அல்லேலூயா. சகலமும் தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும். சகலமும் தேவன் முன்பதாக ஒரு தகுதியான நபராக உன்னை நிறுத்துவதற்குரிய போதனை இருக்கிறது. எல்லா போதனையும் கிறிஸ்துவுக்கு நேராய், எல்லா போதனையும் நித்தியத்துக்கு நேராய். அதுதான் தேவன் விரும்புவது. அது இல்லாத போதனை எல்லாமே என்னதான், கள்ளர் குகை. சபைக்குள் சத்தியம் போதிக்கப்படவில்லை என்றால் அது கள்ளர் குகை. மனம் திரும்புதலை குறித்து சரியாக போதிக்கவில்லை என்றால் அது வியாபார வீடு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை வெறுக்க, பரிசுத்தத்தை வலியுறுத்தாத எந்த சத்தியமும் ஆமென், அது கள்ளர் குகையை ஆயத்தப்படுத்துகிற சத்தியம். ஆமென். பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற சத்தியம்தான் தேவன் குடியிருக்கத்தக்கதான ஒரு இடமாய் மாறுகிறது. பரிசுத்தத்தை போதிக்காமல் மாயமால போதனை எல்லாமே சபைக்குள் தேவனுடைய வீடை ஆயத்தப்படுத்தவில்லை, கள்ளர் குகை ஆயத்தப்படுத்தும். அப்போ உபதேசத்துல கூட என்ன இருக்கு, என்ன இருக்கு, வியாபாரமும் கள்ளர் குகை. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறது தான் அல்லேலூயா தேவனுடைய வீடாக உன்னை சத்தியம் ஒன்று மட்டும்தான் தேவனுடைய ஆலயமாய் காணப்படும். சத்தியம் இல்லை என்றால் கள்ளர் குகை பெருகும். பரிசுத்தத்தை குறித்தும் வேறுபாட்டை குறித்தும் சரியா போதிக்கப்படவில்லை என்றால் ஆமென், உலகமும் உலகத்துக்குரிய சடங்காச்சாரம் எல்லாம் எங்க வரும், சபைக்குள்ள வரும். அதான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பிள்ளையாமனுடைய உபதேசத்துக்கு நீ வாசிப்பது பாயிண்ட் 2:20 நினைக்கிறேன். சில காரியங்களை குறித்து குறை உண்டு. பார்த்தீங்களா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்தும் இங்க இருக்கிறாங்க கள்ளர் குகை. அப்போ இந்த தவறான போதனை இதா பரவாயில்லைங்க, படத்துல சாப்பிடுறதா தப்பு இல்லை, சோத்திரம் படி சாப்பிடு.
என்ன இதெல்லாம் செய்யக்கூடாதா? சாவுக்கு சாங்கி ஒன்றும் அதுக்கான நீங்கள் செய்யுங்க, நாங்கள் அப்புறம் செய்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாதா? எதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த இடம் கள்ளர் குகையை மாறிக்கொண்டிருக்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளை கவனமா இருக்கணும். ஏன்னா சில விசுவாசிகளாக இருந்தாலும் சில சூழ்நிலை அவர்களை நெருக்கும் போது உடனே பார்க்கறது வேதத்தையோ தேவனை அல்ல, ஊழியக்காரன். பாஸ்டர் இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறார், திட்டுவார், அதனால் இது செய்யக்கூடாது என்று நினைப்பாங்களே தவிர கர்த்தரதை சொல்லியிருக்கிறார், வேதத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது, இது தேவனு பிரியமில்லாதது என்று நினைக்க மாட்டாங்க. அப்போ பாஸ்டர் இப்படி அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாருங்க. பாஸ்டர் தேவன் அல்லவா? பாஸ்டர்னு இருப்பா, நாளைக்கு போவான், இவன் நிரந்தரமா. பாஸ்டர் ஒத்துக்கிட மாட்டான், திட்டுவாரு. அப்படி அல்ல, உன் வாழ்க்கை கள்ளர் குகையா மாறக்கூடாது. உன் வாழ்க்கை எதை மாறக்கூடாது? வியாபாரம் மாறக்கூடாது. வியாபாரமாய் மாற்றுகிற எந்த செயல்பாடு சுபாவம் உன் வாழ்க்கையில் வருவதற்கு ஊழியக்காரன் இடம் கொடுக்க கூடாது. அவன் உபதேசமே தட்டி மாற்ற வேண்டும். கள்ளர் குகையாக மாறுகிறதான எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரசங்கம் பண்ணக்கூடாது. சொல்ல புரியுதா இல்லையா? அது எதுவாக இருந்தாலும் சரி. அதாவது தவறான சத்தியத்திற்கு மாறாய் வளைத்து உனக்காக நான் பேசினால், ஐயோ நம்ம இதை பேசுகிற மக்கள் தாங்க மாட்டாங்க, அவங்க சிலரெல்லாம் அதை கொஞ்சம் முகம் சுழுக்கிறாங்க, அதனால தான் அவங்க கூடி கூடி பேசுகிறாங்க, அதனால தான் ஃபோனில் இதெல்லாம் பேசுகிறாங்க, சரி நம்ம இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் உனக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் யாரு கள்ளர் குகை ஆக்குறதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். உலக ஆசை, சிற்றின்பம், ஆசாபாசம், பண ஆசை, பொருள் ஆசை, இவைகளை வலியுறுத்தி பேசாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் சபையையும் ஒரு வியாபார வீடாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ சபையும் சரி உங்கள் வாழ்க்கையும் சரி வியாபார வீடாகவோ கள்ளர் குகையாகவோ மாறாமல் இருக்க வேண்டும் என்றால், கள்ளர் குகையா இருந்தால் நீ போக மாட்ட, வியாபார வீடு இருந்தால் மேல போக மாட்டேன். மாறாமல் இருக்கணும்னா சத்தியத்தை சத்தியமா மதித்தான், வேற ஒண்ணு இல்லை. புரியுதா இல்லையா? யாரெல்லாம் கள்ளர் குகையா இருக்க விரும்புறீங்க? பாஸ்டர் பரவாயில்ல, நான் கள்ளர் குகையாகவே வாழ்ந்துச்சாங்க. யாரா இருக்கிற கிண்ணையில சர்ச்சைக்கே வராது, என்ன ஒன்று நான் போட்டு ஒன்று கொஞ்சிட்டு இருக்க என்னால் முடியாது. நாம் வியாபார வீடாகவே இருக்கிறேன். நாங்கள் செய்கிற பிசினஸ் எல்லாம் சபைக்குள்ளே செய்வோம் பாஸ்டர். சபைக்குள்ள பிசினஸ் அது இது நோ. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கிறீங்க, இன்னும் எச்சரிக்கையை உறுதிப்படுத்துறேன். பி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். எல்லாம் எங்க வெளியே நரகத்தில். ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போறவங்களுக்குன்னு ஏறி கர்த்தருக்கு பயப்பட்டு பயம் மட்டுமே. இந்த இடம் அப்பா ஆளுகை செய்யணும், நம்முடைய நேசர் உலாவுகிற இடம் வைக்கணும், ராஜாதி ராஜாவின் சிங்காசனம் வீட்டிருக்கிற இடம். இடத்த வேறவர்களுக்கு கொடுக்க முடியாது. எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு சொல்லி எல்லாரும் முழங்கு போடு, எல்லாரும் உப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒரு கள்ளர் குகையா மாறக்கூடாதப்பா, என் குடும்பம் ஒரு கள்ளர் குகையா மாறக்கூடாதப்பா, என்னுடைய வீடு ஒரு கள்ளர் குகையா மாறக்கூடாதப்பா. ஜெபிப்போம் ஜெபிப்போம். என் தேவன் விரும்புகிற ஒரு அனுபவங்கள் என் வாழ்க்கையில காணப்பட என்ன ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் ஜெபிப்போம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற சுபாவங்கள் மட்டுமே ஆமென் நமக்குள்ளே வரட்டும். தேவன் வெறுக்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு வேண்டும். ஆமென் ஆமென். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது கள்ளர் குகையா மாற
ஆமென் ஆமென் ஹalleluya. நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரிய பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆராதனைக்குரியவர். அவரை ஆராதிக்கிற ஆராதனை ஒரு மேன்மையானதா இருக்கட்டும், அவர் ஏற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும். எல்லா ஜெபிப்போம். எங்கள் நடுவில் இயேசு வரும் நாளென்றோ என்றோ உங்கள் நடுவில் இயேசு வரும் நாளென்றோ சந்திக்க ஆயத்தமானே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்திக்க அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு வரும் நாளென்றோ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சபை, உங்கள் குடும்பங்கள் ஒரு கள்ளர் குகையாகவோ ஒரு வியாபார வீடாகவோ மாறிவிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தெய்வ சமூகத்தில் தனியாக வீட்டில் சென்று முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே, நீர் வெறுக்கிற காரியங்கள், நீர் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் மூல சபைக்குள் ஏதாவது இருக்கிறதா என்று கத்தெடுத்து கேளுங்கள். சபை கள்ளர் குகையாக மாற்ற அளவில், வியாபார வீடாய் மாற்ற அளவில் ஏதாவது ஒரு விசுவாசி ஆகிய தேவ பிள்ளைக்குள் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வெளிப்படுகிறதா? ஆண்டவர் அறிக்கையிடு. உன்னை அதற்காக தேவன் உன்னை ரட்சிக்கவில்லை, அதற்காக உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவதமாய் கர்த்தரை ஆராதிக்கிற இடம்
ஆராதிக்கிற இடமாகவே காணப்பட வேண்டும். உன் குடும்பம் கர்த்தர் வீட்டிருக்கிற வீடாய் மாற வேண்டும். உன் வாழ்க்கை தேவன் செயல்படுகிற இடமாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாத்தையும் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். கடைசியாக உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் வசனத்தை கேட்டோம். என்னுடைய வீடு என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீர் அப்பா. என்னுடைய வீடு என்று நாங்கள் ஆராதிக்கிற இடத்தை நீங்கள் சொல்லுகிறீர் அப்பா. என்னுடைய வீடு என்று எங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள். கண்ணர் குகையாய் மாறுவதற்கு எதுவான எந்த சுபாவங்களும், எந்த சிந்தைகளும், எந்த செயல்களும், எந்த பேச்சுகளும் யாருக்குள்ளேயும் வராதபடி அவரவர் தங்களை காத்துக்கொண்டு கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் எதிர்த்தால் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற தேவன் அல்லவா, விளாவுகிற தேவன் அல்லவோ, எங்களோடு இருக்கிற தேவன் அல்லவா. உணர்ந்து வாழ கிருபை செய்ய வந்தவள் ஆசீர்வதிப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.